Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.5ல first sum பார்க்குறோம். Find the modulus of the following complex number. First one 2i divided by 3 plus 4i. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம மாடுலஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் மாடுலஸ் போட்டுக்கலாம். Modulus of 2i divided by 3 plus 4i. So modulus நம்ம என்ன பண்ணிக்கலாம், numerator and denominator பிரிச்சிக்கலாம். இப்போ modulus of 2i divided by modulus of 3 plus 4i. Okay. Next modulus of x plus iy. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், which is equal to root of x square plus y square. ஓகேவா? அதாவது மாடுலஸ்குள்ள ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் எடுக்கும்போது இந்த ஐ வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இமேஜினரி பார்ட்டில் என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் தான் எடுக்கணும். ஸோ நமக்கு இங்கே ரியல் பார்ட் வந்து 0, ஸோ அதை எடுக்கண்டாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர். ஓகேவா? ஐயே எடுக்கக்கூடாது. டிவைடட் பை இங்கே என்ன, ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகி 2 கிடைக்குது. டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 which is equal to 2 divided by root 25. root 25 ஓட வேல்யூ என்ன நமக்கு 5. ஸோ நம்மளோட ஆன்சர் 2/5. ஓகேவா? ஈஸி கொஸ்டின் தான். ஸோ நமக்கு மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காமனாக மாடுலஸ் எடுத்து ரெண்டையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு பிரித்து மாடுலஸ் இருந்தால் நம்மளோட ஃபார்முலா ரூட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, செகண்ட் சம் 2 minus i divided by 1 plus i plus 1 minus 2i divided by 1 minus i. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடுலஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி லாஸ்ட்டில் மாடுலஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் ரெண்டும் ப்ளஸில் இருக்கப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 minus i இது அங்கே போச்சுன்னா 1 minus i, அதாவது இது இங்கே இது இங்கே ப்ளஸ் இந்த டேர்ம் 1 minus 2i இன்ட்டு இது இங்கே போகுது. ஸோ 1 plus i டிவைடட் பை என்ன போடுவோம், கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன். அதாவது 1 plus i இன்ட்டு 1 minus i. இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். அதாவது இந்த டேர்ம் இங்கே போகும், இந்த டேர்ம் இது கூட மல்டிப்ளை ஆகும், கீழே இருக்க ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளையில் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். which is equal to 2 into 1 2 minus i. ஸோ 2 minus 2i. நெக்ஸ்ட்டு மைனஸ் i கூட 1. ஸோ மைனஸ் i. இப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் i ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன, இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 1 1 into i ப்ளஸ் i மைனஸ் 2i கூட 1 மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 2i கூட i. ஸோ மைனஸ் 2i ஸ்கொயர் டிவைடட் பை இதை அப்படியே போட்டுக்கலாமா. ஸோ ஓகே, இல்லைன்னா a ப்ளஸ் b a மைனஸ் b. ஸோ என்ன போடலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இங்கே என்ன 1, bனா i. ஓகே, ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் ஐனா பி. ஓகே, ஸோ ஐ ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆகிறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கெட் கேன்சல், மைனஸ் 2i கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. ஸோ 2 மைனஸ் 2i ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. ஐ ஸ்கொயர் which is equal to -1 தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுலேயும் இந்த டேர்ம்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, இங்கே ஒரு +1 இருக்குது, -2i. இது வந்து ஐ ஸ்கொயர் வந்து -1, ஸோ இந்த மைனஸ் என்ன ஆகிரும் +2 ஆகிரும். டிவைடட் பை
1 ஸ்கொயர் 1, இது மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ -1, ஸோ இது +1 ஆகிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 1 1 கெட் கேன்சல். நெக்ஸ்ட்டு 2 + 2, ஸோ 4 மைனஸ் மைனஸ், ஸோ -4i டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ மேலே நியூமரேட்டரில் காமனாக 2 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 வெளியே எடுத்தால் 2 - 2i பை 2ன்னு கிடைக்குது. ஸோ 2 இட் கேன்சல். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஓகே, இது இதோட வேல்யூ நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தா இதோட வேல்யூ. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நமக்கு மாடுலஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஹோல் மாடுலஸ் போடுறோம். 2 - i டிவைடட் பை 1 + i ப்ளஸ் 1 - 2i டிவைடட் பை 1 - i. இதுக்கு ஹோல் மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா அதோட ரைட் சைடு என்ன, இதோட வேல்யூவும் மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மாடுலஸ்னால் நமக்கு என்ன தெரியும், ரூட் ஆஃப் தெரியும். ரூட் ஆஃப் x² + y². ஸோ x ஸ்கொயர்னால் இங்கே என்ன, ரியல் பார்ட் 2² ப்ளஸ் y ஸ்கொயர்னால் என்ன, இங்கே -2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, -2 த ஹோல் ஸ்கொயர். எனக்கு டேரெக்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ்ஸே எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஸ்கொயர் ஆகி ப்ளஸ் வேல்யூ ஆகிரும். இல்லைனா ஸ்டெப்பாக போட்டுக்க வேண்டியதான். ஸோ என்ன அப்படின்னா இங்கே ஹியர் x = 2, y = -2, அதனால் மைனஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா 4 ப்ளஸ் -2 த ஹோல் ஸ்கொயர்னாலும் 4 ஆகிடுது. ஸோ which is equal to √8. ரூட் வேல்யூ எடுத்துக்கலாமா? ஸோ 8 போட்டோன்னா 2, நெக்ஸ்ட்டு 2. ஸோ 2 2 ஒரு 2 வெளியே எடுத்தோன்னா பேலன்ஸ் ஒரு 2 ரூட்டில் இருக்கும். இதான் இதோட மாடுலஸோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.